ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த் வந்து வாசலில் வந்து நின்றுருக்காங்க. அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த அஞ்சலி தான் வந்து அம்மாவை வந்து கீழே தள்ளி விட்டு இப்படி வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து ஏண்டி என் அம்மா வந்து இப்படி பண்ண அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு அவளுடைய கழுத்தை பிடிச்சி, நீ இதுக்கு மேலே வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது, உன்னை வந்து நான் வந்து எப்பயுமே வந்து நீ திருந்தவும் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்து திருந்துற மாதிரியே வந்து தெரியல, இப்போ கூட உன்னை வந்து நான் நினச்சா வந்து ஜெயிலில் வந்து தள்ள முடியும், ஆனால் அந்த காரியத்தை நான் வந்து பண்ண மாட்டேன், மாமாவோட முகத்துக்காக ஓசரம் தான் வந்து உன்னை வந்து பார்த்துட்டு இருக்கேன், இல்லைனா வந்து உன்னை எப்பயோ வந்து ஜெயிலில் தள்ளியிருப்பேன், விடுதலை பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு இருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா, கூடிய சீக்கிரம் வந்து உன்னை கார்த்திக்கிடம் வந்து சேர்த்து வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து நீ வந்து கார்த்திக் கூட வந்து சேர்ந்து வாழ வந்து தகுதியான ஆளே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நீ என்னடி என் பொண்ணை வந்து கார்த்திக் கூட சேர்ந்து வர தகுதி இல்லைன்ற, நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் உங்களால் தான் வந்து அஞ்சலி வந்து கேட்டதே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து நான் அஞ்சலி வந்து திருந்துவான்னு நினச்சி கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலான்னு தான் நான் வந்து நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் பண்ண காரியத்துக்கு ஒரு நாளும் நான் இனிமேல் வந்து பண்ண மாட்டேன். ஜானகியத்தையும் வந்து கௌதம் வந்து கார்த்திக் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவுமே வந்து அந்த ஜோசியம் இடத்துல போய் பார்த்துட்டு கார்த்திக் வந்து பொறுத்து வந்து பார்த்துட்டு எல்லாமே வந்து சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாமா சொன்னது நான் பதறி அடிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஆட்டமே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறேங்க. ஐயோ கார்த்திக், என்னை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அழ வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த அஞ்சலி. அதுக்காக பார்த்தீங்கன்னா உன் மேலே வந்து கோலகாண்டில் இருக்கான், அவன் வந்து குடிச்சிட்டு உன்னை வந்து கொல்லணும்னு வந்திருக்கான், ஆனால் டிரான்ஸ்மாரத்தில் மோதி வந்து எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே விழுந்திருக்கான், பதறி அடிச்சுட்டு போய் நாங்கள் தான் வந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டோம், நீ வந்து கார்த்திக் கண்ணு முன்னாடி மட்டும் சிக்கிறாது, சிக்கிட்டே மாவலை உன்னை வந்து அங்கேயே வந்து குத்தி குடலை உருவி மாலையாக வந்து போட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமா என்னை வந்து மன்னிச்சிடுங்க, இவங்க பண்ணுற தப்பெல்லாம் என்னால் வந்து பொறுத்துக்க முடியல, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து இவங்க இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. கார்த்தி அங்கே ஒரு பக்கம் வந்து குடிச்சு ரொம்பவுமே வந்து இவன் பண்ண துரோகத்தை நினச்சி ஒரு நாளுக்கு நாள் வந்து குடிச்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கான், அதனால் வந்து அவனை திருத்தணும் அப்படின்றதுக்காக அவசரம் மட்டும்தான் வந்து கௌதமும் அத்தையும் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்து கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கோர்ட்லேருந்து வரும், அதுக்கு வந்து இந்த அஞ்சலி வந்து பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்லி இந்த டிவோர்ஸை வந்து ஒரேடியாக வந்து முடிச்சுட்டு உடனே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெத்த பாவத்துக்கு நான் வந்து என்னென்னத்தெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மாசிலாமணி ஒரு பக்கம் வந்து அழுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடக்கிறத வந்து பார்க்கட்டும், சம்பந்தி வீட்டுக்காரு இவங்க பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கடவுள் வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் தான் நடப்பது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.